சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆனா அவரு நினைச்சதெல்லாம் செய்யறாரு. அவர் தானே ஜெயிக்கிறாரு. ஆதிராத்து விஷயத்துல நீங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கான்பிடென்ட்டா ஒரு பிளான் போட்டீங்கல்ல. ஆனா கடைசியில முடிவு என்ன? அவர் தானே ஜெயிச்சாரு. உங்க கண்ணு முன்னாடியே நடு ரோட்ல வச்சு தாலி கட்டினாரு. உங்களால என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அதுக்கப்புறம் இத்தனை நாள் அந்த ஜோக்கர் கரிகாலனையும் அவங்க அம்மாவையும் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அவங்க கூட தான் வாழணும்னு ஆதிராத்தையே ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன பண்ண முடிஞ்சிச்சு? எதிர்த்து பேசுறதுனாலயோ இல்ல இந்த ஜான்சி ராணி மாதிரி ஆளுங்களை அடிக்கிறதுனாலயோ இதுல இருந்து எஸ்கேப் ஆக முடியாது சித்தி. ஒண்ணு அவங்க மொத்தமா இங்க இருந்து போயிடணும், இல்ல நாம போயிடணும். இதான் சொல்யூஷன். தர்ஷினி, உன் வயசுக்கு நீ வேகமா பேசுற. ஆனா நீ சொல்றதெல்லாம் செய்யறதுனால பல கான்சிக்வன்சஸ் வரும். அது உங்களை பாதிக்கும். அதை பத்திலாம் யோசிச்சுதான் அம்மா பேசாம இருக்காங்க. நீ உன்னை மட்டும் வச்சு யோசிச்சு பேசுற. இப்ப உங்க அம்மா ரேணுகா சித்தி, நந்தினி சித்தி எல்லாம் தனிப்பட்டு யோசிச்சிருந்தா எப்போ போயிருக்கலாம். ஆனா அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கு. நீங்களாம் இருக்கீங்க. அவங்க அவங்களுக்காக யோசிக்கிறத விட உங்களுக்காக அதிகமா யோசிக்கிறாங்க. சரி, யோசிக்கிறாங்க, கரெக்ட். ஆனா இப்ப அதனால என்ன மாற்றம் நடந்திருக்கு? ஒண்ணுமே நடக்கலையே. இப்போ ஏன் வாழ்க்கையை காலி பண்ண பாக்குறாரு? ஐஸ்வர்யா கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிப்பேன்னு ஃபைட் பண்ணா. முதல்ல முடியாது அப்படி இப்படி நார்ப்பாட்டம் பண்ணாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவ ஸ்ட்ராங்கா நின்னதும் போய் தொலைட்டோன்னு விட்டாங்கல்ல. ஆனா அவ விருப்பத்துக்காக விடல. இங்க எங்க கிட்ட இருந்து எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காது. நான் அப்பாவை மட்டும் சொல்லல, ஞானம் சித்தப்பாவாலே முடியாது, கதிர் சித்தப்பாவும் செய்ய மாட்டாரு. இவ்வளவு அடிபட்டதுக்கு அப்புறமா ஹாஸ்பிட்டல்ல சித்தியும் தாராவையும் எப்படி பாக்குறாருன்னு தாரா சொன்னான். பாவம், தாரா எவ்வளவு கஷ்டப்படுறா தெரியுமா? இப்படி இங்கே இருந்து மனசு கஷ்டப்படுறதுக்கு எங்கேயாச்சும் போய் நிம்மதியா இருக்கலாம். இல்ல தங்கம், நீ புரியாம பேசுற. வெளியில எல்லாம் போக முடியாது. அதான் ஏன்? நம்ம கிட்ட பணம் இல்ல, அதனால நம்மளால இண்டிபெண்டா இருக்க முடியாது. அதான சித்தி? இல்ல தர்ஷினி, நீ திரும்ப திரும்ப தப்பா தான் யோசிக்கிற. உன் வயசும் ஆத்திரமும் உன் கண்ணை மறைக்குது. இங்க பணம் ஒரு பிரச்சனையே இல்ல தர்ஷினி. ஏன் உங்க அம்மா வெளியே போய் ஏர்ன் பண்ணலையா? அதான் கெடுத்து விட்டாரு சித்தி. இப்ப புரியுதா? சோ நம்ம எங்க போனாலும் விடாம துரத்தி பிரச்சனை கொடுப்பாரு. அப்புறம் எதுக்கு நாம ஓடணும்? இங்கே நின்னு பதிலடி கொடுக்கணும். இன்னைக்கு வீட்டு வேலை செய்யறதுக்கே சம்பளம் உண்டுன்னு சட்டம் வந்துருச்சு. அதை கேட்டு வாங்க முடியாதா இவங்களால? ஆனா பணம் இல்ல இங்க விஷயம். அதை தாண்டி நிறைய இருக்கு. நீ எதையோ நினைச்சு குழம்பாத. உனக்கு நாங்க இருக்கோம்ல, எப்பவுமே கூட இருப்போம். ஓகே சித்தி. ஆனா ஒண்ணு, என் ட்ரீம் வேற. பெரிய அத்லட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். படிப்புலயும் அச்சீவ் பண்ணணும், பெரிய அத்லட்டாவும் ஆகணும். ரெண்டுத்திலயும் என்னால ஜெயிக்க முடியும். இன்னும் ஒரு மாசத்துல நேபாளில் ஒரு பெரிய காம்படிஷன் வருது. அதுக்கு என் ஸ்கூல்ல இருந்து என்ன போ சொல்லி செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கு நான் போயே ஆகணும். அங்க போய் 10 days தங்கி நான் அந்த போட்டியில ஜெயிக்கணும். இப்போதைக்கு அது மட்டும் தான் என்னோட ஃபோக்கஸ். ஆனா இப்போ இவர் பண்றதெல்லாம் பார்த்தா அதுல பெரிய பிரச்சனை பண்ணிடுவாருன்னு தோணுது. என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகுது சித்தி. தர்ஷினிமா, எதுக்கடி அழற? அம்மா இருக்கேன்டி உன் கூட. நான் இருக்கேன்ல, நம்புறல்ல நீ என்ன? அழக்கூடாதுரா. காம்படிஷன்ல நீ ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன சப்போர்ட் வேணுமோ நான் பண்ணி தரேன் தர்ஷினி. இது பாரு, நீ இந்த காம்படிஷனில் மட்டும் இல்ல, நீ உன் வாழ்க்கையில ஜெயிக்க எல்லா விதத்திலையும் நான் இருக்கேன்.
I'll be there for you. என்னை நம்புறல்ல? அழாத. அழாத. ஸ்ட்ராங்கா இரு. நீ தாண்டி என் ஸ்ட்ரென்த். நீ காம்படிஷன்ல கலந்துப்ப, நீ ஜெயிப்ப. காம்படிஷன்ல மட்டும் இல்ல, நீ லைஃப்லயும் ஜெயிப்ப. நான் இருக்கேன். அழாதம்மா. ஸ்ட்ராங்கா இரு. நான் உன்னை தோக்க விட மாட்டேன். நான் இருக்கேன். என்ன விட்டியோட இங்க எங்க வந்து சேரணுமோ அங்கதான் வந்திருக்கேன். எங்க அண்ணன் தான் அருணோட ஆக்சிடென்ட்டுக்கு காரணம் தான். சார் நிறுத்துங்க சார். பைத்தியக்காரத்தனம். அவங்க விருப்பம் இல்லாம அவங்கள நீங்க கட்டாயப்படுத்தி கூட்டு போக முடியாது. மரியாதை விடுங்க சார். அருணுக்கும் ஆதிரைக்கும் கல்யாணம் நடக்கும். நான் நடத்தி வைப்பேன்.